இல்லையே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன் இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்ப்பேன் தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய் கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய் இதயத்தை பறித்ததற்காய் என் ஜீவன் எடுக்கிறாய் தாமரையே நீரில் ஒளியாதே நீ நீரில் ஒளியாதே தினம் ஒரு சூரியன் போல வருவேன் அனுதினம் உன்னை 1000 கையால் தொடுவேன் முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா இன்றைக்கு ஷட்வத் ஹவுஸ்லேருந்து வந்து நான் முதலும் வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு இன்னும் அந்த மேப்பில் வந்து நெட்ஒர்க் வருதாதபடியாக எந்த இடத்துல நிற்கிறேன்னு தெரியலை. ஆனால் அந்த சைனை ஃபாலோ பண்ணி வந்தாச்சு. இப்போ இந்த ஃபீல்டுகளால் அடுத்த வில்லேஜ் தெரியுது அங்கே தூரத்தில். அந்த ஃபீல்டை கடந்து அங்கே போய் அந்த வில்லேஜை கண்டப்புறம் தான் தெரியும் எந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்லி. அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். என்னென்னு சொன்னால் தெரிஞ்ச இடங்களுக்குள்ளார நடக்க கொஞ்சம் கலைக்கிற மாதிரி இருக்கும். என்ன போன கிழமை நான் எனக்கு தெரிஞ்ச ரூட் ஒன்று நடந்தேன். அது 6 மைல் நடக்க டயர்டாக இருந்தது. ஆனால் தெரியாத இடத்துல நடக்க உங்களுக்கு டயர்ட் வராது பெருசாக. என்னென்னு சொன்னால் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருந்திருக்கும். அடுத்ததா என்னன்னு பார்க்க ஒரு எக்ஸைட்மெண்ட் திருப்பி விரைக்கான் கிடைக்கும். ஏண்டா போயக்க எல்லாம் புதுசாக பார்த்து கொண்டு போவீங்க. திருப்பி விரைக்க அது பழகின பாரியாக போயிடும். திருப்பி கொஞ்சம் கலைக்க வலிக்கிடும். இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த வில்லேஜ் அவ்வளோ பெருசாக தூரம் இல்லை. அங்கே ஒரு 1.5 மைல் 2 மைல்ஸ் தூரத்துலாம் தெரியுது. அங்கே ரீச் பண்ணால் தெரியும் நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு. மற்றபடி இன்றைக்கு ஒரு மழை நாள்னு சொன்னவங்க. ஆனால் அவ்வளோத்துக்கு மழை பெய்யலை. இன்னும் திருப்பி விரைக்காமல் பெய்யுதோ தெரியலை. ஆனால் சாதுவாக மழை தூறி கொண்டு இருக்குது. முதல் தொடக்கத்தில் இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. அப்போ ரெயின் கோட் ஒன்றும் போட தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஜாக்கெட்டோடைய வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா இன்றைக்கு ஒரு ஒர்க் டேஸ் தான். என்றாலும் நிறைய வயசு போனவே குரூப்பாக இந்த மாதிரி தான் அப்படி ஒரு 2 பல்லில் ஊண்டி கொண்டு அந்த 2 பல்லில் ஊண்டி கொண்டு நடக்கிறதும் ஒரு வித எக்ஸசைஸ். நீங்கள் கூகுள் ஊண்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த 2 பல்லில் ஊண்டி கொண்டு நடக்கிறதும் ஒரு எக்ஸசைஸாக இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நீங்களும் 2 பல்லில் வண்டி கொண்டு நடக்கலாம். அப்படி நிறைய குரூப்பாக போய் கொண்டிருக்கீங்கன்னா அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா கண்ணு தெரியாத ஒருத்தர் கூட அந்த
அது முன்னுக்கு ஒரு போல் மாதிரி ஒன்று இருக்கு, வச்சு ஒரு தடி ஒன்று இருக்கும், அதால் இப்படி தட்டி 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 கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால். இன்றைக்கு எந்த ஒரு இயலாமையும் முடக்கி போடுற இல்லைன்றதை அவரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது. அப்படி ஒரு வீல் பவர் அவருக்கு. அந்த வீல் பவர் தான் இந்த இங்கே இருக்கிற மக்களை வந்து இந்த நாட்டை எப்படி செப்பனிட செய்ய வச்சதும் அந்த வீல் பவர் தான். அப்போ எங்களுக்கும் எந்த ஒரு பலவீனங்களோ எந்த இயலாமையும் எங்களை முடக்கி போடக்கூடாது. இயற்கையோட மேக்சிமம் எங்களை இணைச்சி வச்சுக்கொள்ளணும். எவ்வளோத்துக்கு இயற்கையோட இணைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு லைஃப் வந்து சரியான ஈஸியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு கடினமான ஒரு இடத்துலேருந்து சுகமான வாழ்க்கை தேடி ஓடி வந்த ஆட்கள். இங்கே எங்களை கடினமாக்கி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இழந்து கடைசியாக அந்த சாக போகிற நேரத்திலாம் வாழணுமென்று ஆசைப்படுற ஆட்கள் நாங்கள். அப்படி இருக்க தேவையில்லை. சின்ன சின்ன சந்தோஷங்கள், இப்படி இருக்கிற சந்தோஷங்கள் தான் இம்பார்ட்டன்ட். செலவில்லாத சந்தோஷங்கள். என்னென்னு சொன்னால், ஒரு பணத்தால் கிடைக்கிற சந்தோஷம் வந்து நிரந்தரம் கிடையாது. இது எங்களால் இயற்கை எங்களுக்கு தந்திருக்கிற சந்தோஷங்கள். இப்படியான சந்தோஷங்களை தேடி தேடி ஓட பாருங்கள். நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அளவாக வேலை செய்யுங்க, ரிலாக்ஸாக இருங்க. அதான் இம்பார்ட்டன்ட் இந்த நாட்டில். ஏன்னா இந்த தடவை நாங்கள் 1000 வருஷம் வாழ போகையில் மேக்ஸிமம் இது இலங்கை தமிழாக்களுக்கு 60-70 தான், 65-70 ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு 90 இருக்கலாம். ஏதோ இருக்கும் வரையும் இந்த பூமியோடு எங்களை இறுக்கமாக பற்றி வச்சுக்கொள்ள பார்ப்போம்.
இருந்துட்டு வந்தாச்சு. விலைங்க நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்குது. நான் இன்னும் அடித்து ஊற்ற வலிக்கிறதில்ல, ஆனால் பெய்யுது. பரவாயில்ல, போய் சேரும் வரையும் பெய்யாமல் இப்போ வந்துட்டு கேட்கான்னு பெய்யுது. அதால் பிரச்சனை இல்லை. நீ நினைஞ்சு போய் வீட்டை போய் சேரலாம் தானே. என்ன வீட்டை போய் கொஞ்சம் அடி வேண்டணும். இந்த சப்பாத்தில் ஊற்றி ஆக்கி கொண்டு வந்ததுக்காண்டி வீட்டில் அடி விழும். என்ன செய்கிறது, இந்த அம்மாட்ட வண்டி நாங்கள் தானே. அதே மாதிரி இப்போ வீட்டில் ஏற்கனவே வாசலில் வாளிக்க தண்ணி வச்சு தான் உள்ளுக்க போக வேண்டி வரும் போல இருக்குது. அப்படி இல்லாமையாக இருக்குது சப்பாத்தில். சரி பார்ப்போம், வெற்றிகரமாக முடிச்சுட்டா சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் வர்ற தண்டனையெல்லாம் அதுக்கு அப்புறம் வேண்டி கொள்வது தானே. சந்திப்போம்.